வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஒருவர் பிரான்ஸில் இருந்து எழுதி அனுப்பிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்னர்ஸாக ஒரு தொழில் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து இருவருமாக சேர்ந்து ஆரம்பித்து இன்றைக்கு நடுவீதியில் அந்த சகோதரர் நிற்கிறாரு. என்ன நடந்தது, என்ன தொழில் தொடங்கினாங்க, இது இருவருக்கும் இடையில் பிரிவுக்கான காரணம் என்ன, எப்படி எல்லாம் இவங்க ஏமாத்தினாங்க அப்படின்ற சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்று முழுதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். 2 நண்பர்கள் இருவருமாக சேர்ந்து தொழில் நிறுவனம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொழில் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இருவருமே 50க்கு 50, அதாவது 2 பேருமே 50% ஒரு நண்பரும் மற்ற 50% இன்னொரு நண்பருமாக 100% முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. நிறுவனம் நகர்ந்து கொண்டு போகிறது. வேலைக்காரர் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நண்பர்கள் மாறி மாறி நின்று நிறுவனத்தினுடைய லாப நஷ்டங்களை இருவருக்குமே 50% அப்படின்னு சொல்லி பகிரப்படுறது. ஒரு நாள் இவர் கடையில் சாமான் வாங்க போனான்னு சொன்னால் மற்ற நாள் மற்ற நண்பர் போவார். இல்லை மாறி போயிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாறி செய்கிறது. இப்படி எல்லா விஷயங்களிலும் இருவருமே சரிசமனாக பங்கிட்டு நிறுவனம் வளர்ந்து கொண்டு போகிறது. நிறுவனம் வளர்ந்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு நண்பர் திருமணம் முடிக்கிறதுக்கு இந்தியா போகிறாரு. இந்தியா போகின்ற பொழுது மற்ற நண்பர் இங்கே கடையை அவரை நம்பி கடையை பார்க்க சொல்லி கொடுத்துட்டு அவர் இந்தியாவில் திருமணம் முடிச்சுட்டு வருகிறாரு. கிட்டத்தட்ட 1 மாத கால இடைவெளி. 1 மாத கால இடைவெளியில் திருமணம் முடிச்சுட்டு அவர் இங்கே கடையை பார்க்கின்ற பொழுது கடைகளில் முக்காசி சாமான் விற்பனை செய்யப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் கடையில் சாமான் ஒன்றும் போடலை. இது சம்மந்தமாக கேட்ட பொழுது நான் கடையையும் பார்த்து சாமான் எடுக்க என்னால் முடியலை, ஏலக்கூடிய நேரங்களில் எடுத்து நான் மீதி நேரங்களில் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி கதையை சடைஞ்சிருக்கிறாரு. சடைஞ்சிருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் என்ன செய்யணும் தெரியாமல், சரி ஓகே முடிஞ்சது இனி சாமானை போடுவோம், கடையை கண்டினியூவாக பண்ணுவோம், அதாவது அந்த தொழில் நிறுவனத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருவருமே பேசி தொழில் நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாமான்களை வேண்டி போட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 1 மாத காலத்தில் இந்த பணம் அது எவ்வளவு வியாபாரம் நடந்தது, எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு, இந்த கணக்குகள் கேட்கின்ற பொழுது இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் வருகிறது. என்னில் உனக்கு நம்பிக்கை இல்லையா, இவ்வளோ காலமாக நான் என்னோட தொழில் செய்கிறேன், கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்கு மேலே தொழில் நடந்து கொண்டு இருக்குது, பார்ட்னர்ஸாக வேலை செய்கிறேன், இவ்வளோ நாள் முன்னோட நான் ஏதாவது கணக்கு கேட்டேன், இப்போ நீ 1 மாதம் அங்கே போய் வந்துட்ட உடனே என்னிடம் எதுக்கு கணக்கு கேட்குறேன். இப்படி இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் வருகிறது. கருத்து முரண்பாடுகள் அதுக்கப்புறமாக கருத்து முரண்பாடுகளின் காரணமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் வருகிறது. மனக்கசப்புகள் வருகின்ற பொழுது இவர் கேட்குறார், ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் திருமணம் முடிக்க இந்தியா போனவர் இல்லை, மற்றவர் சொல்கிறார், ஓகே எனக்கு முன்னாக்கும் இடையில் இது சரிப்பட்டு வராது இனிமேல், அதனால் நீ என்னுடைய காசை கணக்க முடி, லாப நஷ்ட கணக்கை பார்த்து நீ கணக்க முடியும், கடையை நீ எடு, இல்லை நீ வெளியில் போ, கடையை என்ன எடுத்தாண்டு. இப்படியே இருக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், ஓகே பிரச்சனை இல்லை, நான் எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொந்தாவில் அதாவது எக்கோனோட கதைச்சு அதுக்கப்புறமாக ஒரு லோயரை வச்சோ அதாவது சட்டப்படி என்ன செய்யலாமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கின்ற பொழுது கணக்காளரிடம் இருவருமே போய் கேட்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல. கணக்காளர் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் எப்படி முதல் போட்டிங்களோ அதன் அடிப்படையில் கடையில் இப்போ இருக்கிற கணக்கை பார்த்து அந்த கணக்கின் அடிப்படையில் நீங்கள் லாப நஷ்டத்தை பிரித்து அவருடைய கணக்கை கொடுத்து ஒரு ஆள் வெளியில் போங்க, ஒரு ஆள் நிறுவனத்தை வாங்குங்கன்னு சொல்லி. அப்போ யார் இப்போ நிறுவனத்தை வாங்குறது, யார் வெளியில் போகிறன்ற பிரச்சனை. இந்தியாவில் திருமணம் முடித்தவர் சொல்கிறாரு நான் கடையை வாங்குறேன், இவர் மற்றவர் சொல்கிறார் இல்லை எனக்கு கடை வேணுமெண்டு. இப்படி இருவருமே 2 பேரை சண்டை பிடிச்சா ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. கடைசியாக இறுதியாக இந்தியாவில் போய் திருமணம் முடிச்சுட்டு வந்தவரிடம் இங்கே கடை வச்சிருந்தவர் கேட்குறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கடை வாங்குறேன்னு சொன்னால் எனக்கு கடைன்ற இப்போ இருக்கிறதுல லாபத்தில்
60 இல்லை 65 வீதம் தந்தால் தான் நான் கடையை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சம்மதிக்கலை. நான் வந்து 1 மாதம் தான் கடையில் இல்லை, அதனால் என்னுடைய உழைப்பு இந்த கடைக்குள்ள அவ்வளோ இருக்கிறது, இப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து இந்தியாவை திருமணம் முடித்தவர் வந்து சொல்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அப்படி இல்லைன்னு சொன்னால் சட்டத்துப்படி போவோம்னு சொல்லி இந்தியாவுக்கு திருமணம் முடிக்க போனவர் சொல்கிறார். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற சம்மதிக்கலை. இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது, கடையில் வந்து கடை என்னடா விடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து கடையின் 60 இல்லை 65 வீதம் எனக்கு வந்து அந்த கடையின் இப்போ இருக்கிற பொறுமதியின் இதில் வந்து நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்படியே இருக்கின்ற பொழுது இவர் இந்தியாவுக்கு போய் வந்ததால் என்ன செய்கிறேன்னு தெரியல. அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். என்னென்னு சொன்னால், ஓகே பிரச்சனை இல்லை, நான் கடையை நான் முடிட்டு நான் வழியில் போகிறேன், சட்டப்படி சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் சட்டத்தினுடைய முடிவின்படி நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லோயரை பிடிச்சி வழக்கு போடுறதுக்கு அவர் முயற்சிக்கிறாரு. கடையை விட்டு வெளியில் போகிறாரு. கடையை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு லோயரிடம் பிடிச்சி ஓகே இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றத்துக்கு வழக்கு போகின்ற பொழுது இங்கால கடை எடுத்தவர் வந்து தனியாக அவரால் கடை கொண்டு நடத்த முடியலை. கடை ஊஞ்சலாடுது, லாபத்திலே நஷ்டத்திலே. இப்படி இருக்கின்ற பொழுது இவர் கடையை விற்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறார். கடையை விற்கலாம் அப்படின்னு முயற்சிக்கின்ற பொழுது கடை வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது கடை விற்கலாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. கடை விற்கலாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இவர் அந்த கடையை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து கடையோடு சேர்த்து கொடுக்குறேன், எனக்கு மாதம் கூட வருமானத்தை நீ தரணும் அப்படின்னு சொல்லி ஒருவரிடம் பேசுகிறாரு. அதுக்கு சம்மதித்து அந்த நண்பரும் ஒரு சில மாதங்கள் அந்த கடையை எடுத்து நடத்துகிறாரு. நடத்தி கொண்டிருந்தால் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்தியா போனவரில் மற்ற கடையை பொருட்படுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து மண்டேக்குள்ள பயங்கர கிரிமினலாக யோசிச்சு இதை அவரே மாற்றி, யார் கடை இப்போ செய்கிறவரே மாற்றி, கடையை விட்டு போனவரே மாற்றி இந்த கடையை தான் வந்து எப்படி தன்வசப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கில் மண்டே யூஸ் பண்ணி கொண்டு இவர் இதாண்டி அப்படியே கொஞ்ச நாள் அந்த கடையை அந்த மாத வாடகை கொடுத்த அவரிடம் வந்து மெல்லமாக அந்த கடையை மெல்லமாக, ஏன்னா அவர் மாதம் வந்தால் அவர் காசு கொடுப்பார் கடைக்குரிய சாமான் உலாவி லாபத்துலேருந்து ஒரு பகுதி. அவரிடம் வந்து அந்த கடையை மெல்லமாக இப்போ இவர் எடுக்கிறதுக்கு இவர் முயற்சிக்கார். யார்? இந்தியாவுக்கு போனவர்கள் மற்ற எடுத்துக்கொண்டு இப்போ இந்தியாவுக்கு போனவருக்கும் இங்கே பார்ட்னர்ஸாக இருந்த 2 பேருக்கு முடியல வழக்கு நடக்கிறது. வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் படி அவர் 50% முதலீடு போட்டார், இவர் 50% முதலீடு போட்டார். இப்போ வந்து கடையினுடைய பொறுமதி எவ்வளவு, இந்த பொறுமதியினுடைய அடிப்படையில் வந்து இவ்வளவு காசு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்புக்கு வருகின்ற பொழுது இவருடன் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், கணக்காளரை வச்சு கடையை வந்து நஷ்டமாக கணக்கை காட்டி கடையில் இப்போ லாபம் இல்லை, கடை வந்து நஷ்டத்தில் போகுது, என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி நீதிமன்றங்களால் இவர் ஏமாற்ற முயற்சிக்கின்ற பொழுது சரி இவர் எப்படியாவது போட்ட முதலை பிடிச்சி கொள்வோம், எனக்கு தன்னுடைய காசு வந்தால் காணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காசாக இப்போ கொடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காரு. இன்னமும் எனக்கு அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மன உளைச்சல்லேருந்து இன்னும் மீளலை. என்னென்னு சொன்னால், நண்பர்களாக இருந்து ஒன்றாக இருந்து பழகி விட்டு அதுக்கப்புறமாக ஒரு கொஞ்ச நாளில் நான் 1 மாதம் இந்தியா போயிட்டு திருமணம் முடிச்சு வர கடையில் இவ்வளவுக்கு மாறிவிட்டது. என்னுடைய உழைப்புகள் அவ்வளோத்தையும் பிக்கில் போட்டுக்கிறேன், முழு நேரம் நின்று வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ என்னிடம் வந்து எல்லாமே சீரும். அவர் கொஞ்சம் காசு அவர் பே பண்ணுவார். சில நேரங்களில் அடுத்தடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இப்போ தனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, தயவுசெய்து நீங்கள் யாராவது தொழில் நிறுவனங்கள் துவங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தனிநபராக துவங்குங்க. நம்பி நண்பர்களோடோ உறவினர்களோடோ யாரோடுமே வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பாக துவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அட்வைஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் இதை பயந்து விடுங்க சோதரா அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையில் இந்த நீதிமன்றத்தினுடைய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொல்வதோ அதன்படி தான் செய்யணும். ஆனால் எங்களுடைய தமிழாக்கள் ஒரு டெக்னிக் என்னென்னு சொன்னால், கடை நல்ல கை லாபத்தில் போனாலும் இப்படியான நேரங்களில் வந்து கடையை வந்து நட்டத்தில் காட்டி இன்னொருத்தண்ட வயிற்றில் அடித்து தாங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில தமிழாக்களால் இந்த பிரச்சனைகள் வாரது. அதே மாதிரி தான் இந்த கடையில் நம்பி விட்டுட்டு போன நண்பன் தானே எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் தானே என்று சொல்லி அந்த சோழர் நம்பி விட்டுட்டு போனது விளைவு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் எடுக்க சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இப்படி மற்றவனை தட்டி சுற்றி அவன் வயிற்றில் அடித்து நாங்கள் நல்லா வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம். அப்படி நடந்தால் அதை மாதிரி எனக்கு தெரியல,
யாருக்காவது உங்களுக்கு அப்படி மற்றொண்ட வயிற்றில் அடித்து நீங்கள் நல்லா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மற்றொண்ட வயிற்றில் அடித்து நாசமாக போனவர்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.